உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் தங்கச்சி அந்த வீட்டுக்கு வரமாட்டா. புரியுதுங்களா உங்களுக்கு? உனக்கு வேணும்னா இங்க வந்து பாத்துக்க. அத்தான், இததான் நானும் சொன்னேன். யாருதான் இங்க கேக்குறாங்க? கேளே, நான் பாத்துக்கிறேன்ல, நான் இவளை பாத்துக்கிறேன். யாராச்சும் இவளை ஏதாச்சும் செய்யணும்னா என் பொணத்தை தாண்டிதால செய்யணும். என் கண்ணுக்குள்ள வச்சு நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு அனுப்பி வைல. அத்த, உன் புருஷனை பத்தி உனக்கு தெரியறதை விட எனக்கு நல்லா தெரியும். உன்னை மீறிதான் அவளை ஏதாச்சும் செய்யணும்னா உன்னை முதல்ல காலி பண்றது கூட உன் புருஷன் யோசிக்க மாட்டான். தெரிஞ்சுக்க. உன்னைய காயா வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு ஆட்டம் ஆடுதான் அவன். பார், அவ இங்கதான் இருப்பா, எங்கேயும் வரமாட்டா. டேய், எதுக்குடா இப்படி குருட்டுத்தனமா பிடிவாதம் பிடிக்கிற? இப்ப நானும் கிளம்பி அமெரிக்கா போயிட்டா வேற யாரடா அவளை பாத்துக்க முடியும்? நானே செத்தா போயிட்டேன். ஏன் நான் இல்லையா? நான் பாத்துக்கிட்டேன். நீ அமெரிக்காவுக்கு போ, போய் படி. தோ, நீ ஸ்கூல்ல போய் பாத்துக்க. நீ ஸ்கூல்ல போய் படி. நீ ஸ்டேஷன்ல போய் வேலையை பாரு. நான் என் தங்கச்சிய பாத்துக்கிட்டேன். இலே, அவ குழந்தையா இருக்கும் போதே இந்த தோல்ல போட்டு வளர்த்தவல நானு. அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது நான் பாத்துக்கிட மாட்டேனா? என்ன பேசிய? உங்களெல்லாம் நம்பிதான் நாங்க இருக்கோமா, இல்ல உங்களெல்லாம் நம்பிதான் நாங்க வளர்ந்தோமா? கேளே, என்ன அம்மா மாதிரின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவியே. உன் அம்மா நான் கேக்க, என்ன நம்பி இவளை நீ விட மாட்டியா? அத்த, நீ அம்மாதான் இல்லன்னு சொல்ல. என் அம்மா மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து எங்க கூட இருந்து அவளை மகளா பாத்துக்க. ஆனா அந்த கேடு கட்டவ இருக்கிற வீட்டுல என் தங்கச்சியை நான் அனுப்ப மாட்டேன். இசக்கி, ஏட்டி பாக்யா, எங்கடி எங்க உன் மருமவ? ஏன் நீ பாட்டுக்கு வெறுங்கையோட வந்து நிக்க? என்னத்த சொல்ல, எல்லாம் என் தலை எழுத்து. ஒரு புழு பூச்சி கூட என் பேச்ச மதிக்க மாட்டேங்குது. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை நீ அம்மா மாதிரி அம்மா மாதிரின்னு சொல்றதுல மட்டும் எந்த குறைச்சலும் இல்ல. இன்னும் என்னத்தையெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்குன்னு தெரியல. பாக்யா, வழி விடுங்க. நில்லுல. சொல்லுங்க தண்டச்சோறு. தண்டச்சோரா? இல்ல வாய் அடக்கி பேசல, இல்ல வாய் இழுத்து வச்சு கிழிச்சு போடுவேன். ஜாக்கிரதை. ஆமா, எங்க மதனி கூட்டிட்டு வரலாம்? அத்தான் விட மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அம்பட்டுதான். எசக்கி இவனோட மருமவ. அவ வயித்துல வளர்ற குழந்தை இந்த வீட்டோட வாரிசு. அவளை அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அந்த வெறும்பயலுக்கு இல்ல, படைச்ச அந்த ஆண்டவனுக்கே ரைட்ஸ் கிடையாது, தெரியுமா? வேணாங்க, உங்க அக்கா பேச்ச கேட்காதீங்க. எல சவுந்தரம், இத பாரு, இப்படியே அந்த சம்மும் பேச்சுக்கு அடங்கி அடங்கி போனா உன் பேர புள்ள உசுரோட பொறக்காது, பாத்துக்க. இத பாரு, இசைக்கு இங்க அழைச்சிட்டு வர்றதுக்கு உன்னால மட்டும் தான் முடியும். அக்கா சொல்லுதல்ல, கிளம்பல. ஆமாடி, நான் உடனே போய் அவளை கூட்டிட்டு வரத்தான் போறேன். அவன் எப்படி பேசி ஜெயிக்கிறான் நானும் பாக்க. ஐயோ, இப்ப என்னத்துக்குங்க இந்த விச பரீட்சையெல்லாம்? ஏடியே, இது விசப்பரீட்சை இல்ல, இது நம்ம பேர பிள்ளைய உசுரோட கொண்டு வரதுக்கான வீர பரீட்சை. இது அது சரி, நான் தனியா போனா சரிப்பட்டு வராது, நீயும் கூட வா. உடனே போய் என்ன ஏதுன்னு ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு வந்துருவோம். வா. எங்க வேணாங்க, சொன்னா கேளுங்க. ஐயோ, நீ வேற வாடினா சும்மா இங்க வண்டியில ஏறுங்க. வா வாடி வா. இங்க பாரு, அந்த எசக்கி இங்க கூட்டிட்டு வராம நீ வந்துடாதல. அக்கா, நீ கவலையப்படாத, என் மருமகளோட தான் நான் வருவேன். எங்க வேணாங்க, சொன்னா கேளுங்க. போல போ. சண்டையும் சச்சரமா இருந்தாதான் பாக்குறதுக்கு நல்ல குளு குளு குளுன்னு இருக்கும்ல. இத பாரு சவுந்தரம், அந்த சம்மு உன்னை போட்டு அடிச்சாலும் சரி, இல்ல அந்த குள்ளச்சி இசக்கி இருக்காளே ஆளாக்கு, அவ இங்கன வந்தாலும் சரி, எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறதுக்கு நல்ல ஜாலியா இருக்கும்ல. இப்ப இவன் எதுக்கு காரம் மறிக்கான்? எட்டி பாக்யம், நாம கிளம்பின உடனே உன் மகன் ஒத்து ஒட்டு போன போட்டு முத்துப்பாண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டானா நாம அங்க வரோம்னு. உன் மருமகளை கூட்டிட்டு போக கூடாதுன்னு தடுக்கத்தான் இங்க வந்திருக்கான். தரடி,
இந்த வளர்ந்து கெட்டவ என்ன சொன்னாலும் கேட்காத. எசக்கிய அங்க விட்டு வச்சா அவ உசுருக்கு ஆபத்து. அவ வயித்துல இருக்கிற நம்ம பேர குழந்தை உசுரோட பிறக்காது, பாத்துக்க. ஐயோ, நீங்க எதுக்கு வயித்துல புளிய கரைக்கிறீங்க? சும்மா இருங்க. அவ நிக்காம பாருங்க. இறங்கி வாங்க, என்னன்னு கேப்போம். கேளே, என்னல இது? நீ ஸ்டேஷனுக்கு போகல? மா, மறுபடியும் என்னத்துக்கு புறப்பட்டு வர? அது வந்து மா, வேண்டாம். தேவையில்லாம நீ அங்க வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணாத. நடந்த அளவுக்கே போதும்மா. இல்லே வளர்ந்து கெட்டவனே, இல்ல பார்த்தா தெரியல இவளுக்கு நில கொள்ளலே. பாவம் எசைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கா. இது எங்க குடும்ப விஷயம். தயவு செஞ்சு தலையிட வேண்டாம். மா, ப்ளீஸ். உனக்கு என்னம்மா, எசக்கியே கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே. 2-3 நாளை நானே பேசி சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வந்துடுறேன், போதுமா? இது நீயா கூட்டிட்டு வந்துடுறேங்கியா? எட்டி பாக்கியம், உன் மகன் வாக்குறுதி கொடுக்கான், இதை நம்பி நீ திரும்பி போக போதியா? கேளே, என் மருமக ஒத்தையில கிடக்குறாளே, பரணி ஆஸ்பத்திரிக்கு போயிருவா. ஓ மச்சான் ஊர் பைப்ல தண்ணி வரல, பால் வரலன்னு வெளியில கிளம்பி போயிடுவான். ஆமாம்மா, இங்க எல்லாருக்குமே வேலை இருக்கு. மாமா கூட வேலை இருக்கதான் செய்யுது. எசக்கியும் அங்க தனியா தான் இருப்பா, புரியுதுமா. ஆனா சம்முவை விட மாட்டேங்கிறானே. நான் என்ன நீ அவளை கூட்டிட்டு போகாதன்னு சொல்லுதேன்? செத்த பொறுமையா இருமா. நானே கூட்டிட்டு வந்து விடுதேன்னு தானே சொல்லுதேன். என்ன நம்ப மாட்டியா? எட்டி பாக்கியம், அதான் அவன் சொல்லுதான்ல, பிறகு எதுக்கு நீ ரோசிக்க? இல்லே முத்துப்பாண்டி, அந்த வீட்டில் என் மருமக ஒத்தையில் இருப்பாளே. ஏற்கனவே வவுத்துல அடிபட்டு ஏன் மகதான் படாத பாடுபட்டு அவளை காப்பாத்திருக்கா. இந்த தடவை பொழைச்சிட்டா அடுத்த தடவை அவளுக்கு ஏதாவது ஆகி போயிடுச்சுன்னா, இல்ல இல்ல ஒருவேளை அவளை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னா, இல்ல 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 முடியவே முடியாதுல்ல. நீ வழியோடு, நாங்க போய் அழைச்சிட்டு வரதான் போறோம். நாங்க போ போ. நான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்ன பேச போகுது நீயே? இல்ல இப்ப நான் மட்டும் என்ன சொல்லுதே, உன்னோட பாசத்துக்குரிய அம்மே, இசக்கியோட மாமியாரு, பிறக்க போற பிள்ளையோட பாட்டி, என் வீட்டுக்காரி பாக்கியம் சொல்லுதான் சொல்லுதேன். ஐயா, சபாஷியா, சூப்பரியா சூப்பரியா சூப்பரியா. நீ சும்மா இருப்பா. மா, 2 நாள்ல வேண்டாமா, 1 நாள், ஒரே 1 நாள் மட்டும் எனக்கு டைம் கொடு. சமூகத்துக்கிட்ட பேசி நானே அவளை அழைச்சிட்டு வரேன். நீ அங்க போய் தேவையில்லாம சண்டையை வளர்க்க வேண்டாமா? என்ன சொல்லுத? இவன் பேசுறது சரியா இல்லையே, தப்பா இருக்கே. சரியில்ல, நீ சொல்றதுனால நான் திரும்பி போறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.